தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேதாகம பகுதியானது சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, இது மேசியாவுக்குரியதாக காணப்படுகிறது. அதாவது இதிலே, இந்த வசனத்திலே 2 நிகழ்வுகள் உள்ளன. இது வரப்போகிற மேசியாவினுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற 2 காரியங்களை, நிகழ்வுகளை சொல்லக்கூடிய வசனமாக காணப்படுகிறது. இதிலே நாம் முதல் பகுதியை மட்டும், அதாவது மேசியாவினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றமடைந்த முதல் பகுதியை மட்டும், அதாவது முதல் காரியத்தை மட்டும், என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என்பதை மட்டும் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் இந்த முதல் பகுதியினுடைய நிறைவேற்றத்தை நாம் மத்தேயு 27:34 மாற்கு 15:23 பார்க்க முடிகிறது. மத்தேயு 27:34 என்ன சொல்லுகிறது? கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். மாற்கு 15:23 என்ன சொல்லுகிறது? வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இந்த வசனங்களில் முக்கியமாக சங்கீதம் 69:21 முதற் பகுதியிலே என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே கசப்பு என்பது பித்தப்பை என்பதாக காணப்படுகிறது. ஆங்கிலத்திலே கால், GALL. அதாவது இது தாவர தண்டில் ஏற்படக்கூடிய பாக்டீரியாவினால் ஏற்படக்கூடிய ஒருவித கட்டியாக இருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு 27:34 நாம் வரும் பொழுது, இங்கு வருகிற கசப்பு என்பதும் அதே கால் எனப்படுகிற பித்தப்பையை குறிக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த கசப்பை காடியில் கலந்து அவருக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே காடி என்று வரக்கூடாது, மாறாக இங்கே திராட்சை ரசம் என்றுதான் வந்திருக்க வேண்டும். ஆங்கில மொழிபெயர்ப்பில் NASBயில் இது திராட்சை ரசம், வைன் என்றுதான் வருகிறது. சரி, இங்கே திராட்சை ரசத்தில் கலக்கப்பட்டது அதே சங்கீதக்காரன் சொன்ன அதே கால் என்கிற பித்தப்பை தான். ஆனால் மார்க்கு 15:23 வரும்போது வெள்ளைப்போளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசத்தில் வெள்ளைப்போளம் கலக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளைப்போளத்திற்கு ஆங்கிலத்தில் மைர், MYRRH என்று வருகிறது. அப்படியானால் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, மத்தேயு சொல்கிறார் கசப்பு, அதாவது கால், பித்தப்பையை கலந்து கொடுத்தார்கள் என்று திராட்சை ரசத்தில். அதே சமயத்திலே மாற்கு சொல்லுகிறார் வெள்ளை போளத்தை, மயிர் என்பதை திராட்சை ரசத்தில் கலந்து கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படியானால் இங்கே இரண்டிற்கும் முரண்பாடு இருக்கிறதா? இந்த 2 வசனங்களும் முரண்படுகிறதா என்று கேட்டால் அதற்கான பதில் இல்லை என்பதுதான். ஏனென்றால் இந்த 2 பொருள்களின், பித்தப்பையாக இருக்கட்டும் கால், வெள்ளைப்போளம் மயிர் என்பதாக இருக்கட்டும், இந்த 2 பொருள்களின் தன்மையும் செயல்பாடும் ஒன்றுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கால், பித்தப்பை என்பதும் கசப்புத்தன்மை உடையது. அதே சமயத்தில் மயிர், வெள்ளைப்போளம் என்பதும் கசப்புத்தன்மை உடையதாக இருக்கிறது. இந்த 2யுமே திராட்சை ரசத்தில் கலந்து குடித்தால் அவை உடலிலே, மனித உடலிலே மதமதப்பு தன்மையை உண்டாக்கும். அதாவது வலி நிவாரணியாக செயல்படும். பிரியமானவர்களே, வேதாகம இடங்களில் அல்லது வேதாகம நாட்களில் இவை, இந்த பித்தப்பையாக இருக்கட்டும், இந்த வெள்ளைப்போளமாக இருக்கட்டும், இவை மதமதப்பு பானமாக செயலாற்றியது. அதாவது இந்த 2யும், அதாவது இதில் ஏதாவது ஒன்றை திராட்சை ரசத்தில் கலந்து குடிக்கும் பொழுது இந்த பானம் மதமதப்பு பானமாக செயலாற்றக்கூடியதாக இருந்தது.
ரோமர்கள் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு அந்த சிலுவையில் அறையப்படுகிற நபர் அதிக வேதனை தெரியாமல் மரிக்கும்படியாக அவர்கள் திராட்சரசத்தில் பித்தப்பையையோ அல்லது வெள்ளை போளத்தையோ கலந்து அவர்களுக்கு சிலுவையில் அறையப்படுகிறவர்களுக்கு கொடுப்பது வழக்கமாய் இருந்தது. அதையே தான் அவர்கள் கிறிஸ்துவுக்கும் செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இந்த வழக்கத்தின் பிரதிபலிப்பை மார்க்கு 15:33 ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நாம் தெளிவாக பார்க்க முடியும். அங்கே ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது மார்க் 15:33 பார்க்கும் பொழுது they tried to give him wine mixed with myrrh but he did not take it என்று சொல்லப்பட்டிருக்கிறது. NASB கவனிக்க வேண்டும். they tried to give him, அவருக்கு கொடுக்க முயற்சித்தார்கள், அவருக்கு கொடுக்க முயற்சித்தார்கள். they tried என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது வழக்கமாக சிலுவையில் அறையப்படுகிற ஒரு குற்றவாளி வழி தெரியாமல் மரிப்பதற்காக அவர்கள் கொடுக்கின்ற ஒரு மதமதப்பு வழி நிவாரணி பானமாக காணப்படுகிறது. ஆகவே கால் என்பதும் வெள்ளை போளம் என்பதும் ஒரே தன்மை உடையவைகள்தான், அதே சமயத்திலே ஒரே செயல்பாட்டை உடையவைகள்தான். ஆகவே இதை நாம் முரண்பாடாக பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அவர் தன் உடலை மதமதப்பாக்கி வழி தெரியாமல், அதாவது வழியை உணராமல் மரிக்க வேண்டும் என்பதை விரும்பவில்லை. அதாவது நமக்கு பதிலாளாய் மரிக்கின்ற அவர் தன்னுடைய உடலிலே சிலுவையின் முழு வேதனையையுமே உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருந்தார். மேலும் இந்த நிகழ்வு, அதாவது சங்கீதம் 69:21 முதல் பகுதியான கசப்பு கலந்த திராட்சரசம் இறைமகனாருக்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுத்தது என்பது சிலுவையிலே அவரை அறைவதற்கு முன்பு நிகழ்ந்த சம்பவம். மற்றும் இதை அவராக கேட்கவில்லை, இந்த பானத்தை அவராக கேட்கவில்லை, அவர்களாக அவருக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அதைத்தான் பார்த்தோம் ஆங்கிலத்திலே they tried to give him என்று பார்த்தோம். அவர்களாக கொடுத்தார்கள் மற்றும் அவர்கள் கொடுத்த அந்த பானத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த 3 காரியங்கள் நமக்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கின்றன. பிரியமானவர்களே, இதை மத்தேயு 27:33 மார்க் 15:22 தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. அதாவது இது சிலுவைக்கு முன்பாக, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக நிகழ்ந்த சம்பவம். இது அவர்களாக அவருக்கு கொடுத்த ஒரு காரியம். அது மட்டுமல்ல, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை மத்தேயு 27:33 மார்க் 15:22 ஆகிய 2 இடங்களிலே பார்க்கிறோம். மத்தேயு 27:33 என்ன பார்க்கிறோம்? கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது என்று பார்க்கிறோம். இதற்கு பிறகுதான் 34 கசப்பு கலந்த திராட்சரசத்தை அவருக்கு கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல மார்க் 15:22 கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் என்று பார்க்கிறோம். பிறகுதான் 23 வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இங்கே மத்தேயு 27:33 மார்க் 15:22 கபாலஸ்தலம் என்பது சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கிறது. இதற்கான தமிழ் வார்த்தை மண்டை ஓட்டு திட. இன்னொன்று கொல்கதா என்பது எபிரேய மொழி பதமாக காணப்படுகிறது. லத்தீன் மொழியிலே இதே இடத்தை தான் கல்வாரி என்று நாம் சொல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். சரி, அப்பொழுது அப்படியானால் இந்த நிகழ்வு சங்கீதம் 69:21 வசனத்தினுடைய முதல் பகுதியானது சிலுவையில் அவரை அறைவதற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அது மட்டுமல்ல, இந்த பானத்தை ரோம சேவர்களாகவே அவர் கேட்காமலேயே அவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். மற்றும் அவர்கள் கொடுத்த அந்த பானத்தை அவர்
ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவானவர் தன் உடலில் பெற்ற வேதனையை எவ்விதமாக எண்ணினார், உணர்ந்தார் என்பதை ஏசாயா தீர்க்கன் 53வது அதிகாரத்தின் 7வது வசனத்தின் ஒரு பகுதியிலே தெளிவாக அருமையாக வேதாகம இடத்தின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் தெள்ள தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 53:7 ஒரு பகுதியானது இப்படியாக சொல்லுகிறது, தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியும், அதாவது இந்த தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார் என்கிற இந்த பகுதியும், இந்த 53வது அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவானவரின் சிலுவை பாடுகளினுடைய பின்னணியாக உள்ளன என்பதை நம்முடைய மனதில் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இப்போது இந்த கலாச்சார பின்னணி, இந்த ஏசாயா 53:7 தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருந்தார் என்பதின் கலாச்சார பின்னணி என்னவெனில், பாலஸ்தீனத்தில் உள்ள ஆடுகளை அதனுடைய மேய்ப்பர்கள் வெயில் காலங்களிலே மயிர் கத்தரிக்கிறவர்கள் என்பவர்களிடத்தில் கொண்டு சென்று அந்த ஆடுகளினுடைய ரோமத்தை கத்தரிக்கக்கூடியவர்களாக, சிரைக்கக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். அதாவது குளிர்காலத்திலே இதனுடைய ரோமத்தை கத்தரிக்க மாட்டார்கள். ஆகவே ரோமம் அடர்த்தியாக வளர்ந்து காணப்படும். இப்படி அடர்த்தியாக வளரும் பொழுது அதனுள்ளே உண்ணிகளும் பேன்களும் வண்டுகளும் உற்பத்தியாகி அவற்றை கடிக்கக்கூடியவைகளாக காணப்படும். ஆகவே அந்த கடியினுடைய வேதனையிலிருந்து அவைகள் ஒரு சுகத்தை, இதத்தை பெறுவதற்காக முட்களிலும் சுவர்களிலும் தன்னுடைய உடலை தேய்க்கக்கூடியவைகளாக காணப்படும். இப்பொழுது இந்த மேய்ப்பர்கள் வெயில் காலம் வரும் பொழுது இந்த ரோமங்களை மயிர் கத்தரிக்கிற இடத்தில் கொண்டு சென்று கத்தரிக்கும் பொழுது, இவ்வளவு நாள் இந்த கடியை அனுபவித்த இந்த மந்தைகளுக்கு, ஆடுகளுக்கு அல்லது ஒரு ஆட்டிற்கு இவன் கத்தரிப்பது என்பது சொரிந்து விடுவது போல ஒரு இதத்தை, சுகத்தை கொடுக்கும். ஆகவே அந்த சுகத்தினாலே அந்த மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆடானது அந்த மயிர் கத்தரிக்கிறவனை ஒட்டி அல்லது ஒண்டி சுகமாய் அவனிடத்தில் படுத்து கொள்ளுமா? அப்படியானால் இந்த பின்னணி ஏன் கிறிஸ்துவானவருக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உடலில் அவர் பட்ட பாடுகளை வேதனையாக அவர் எண்ணாமல், உணராமல் அதை சுகமாக, இதமாக எண்ணினார் என்பதுதான் இந்த ஏசாயா 53:7 இப்பகுதி, தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டை போல இருந்தார் என்பதனுடைய அர்த்தமாக, கலாச்சார பின்னணியாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய இறைவன், இறைமகனார், இல்லா அருவான், அதாவது உருவமில்லாத அருவமான அந்த அருவான் நமக்காய் உருக்கொண்டு வந்து நம்மை போல இந்த உலகில் வாழ்ந்து நமக்கு பதிலாளாக, நமக்காக நம்முடைய பாவங்களுக்கான வேதனைகளை தன்னுடைய உடலிலே முழுமையாக பெற்று அனுபவித்து அதை சுமையாக எண்ணாமல் சுகமாக எண்ணி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றும் வாழ்கிறவராய் காணப்படுகிறார். அப்பேற்பட்ட அந்த இறைமகன் பாதம் பணிந்து போற்றி அவருக்காய் நெஞ்சுயர்த்தி வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.